வணக்கம். நம் வாழும் காலத்தில் நம் கண்முன்னே நிகழ்ந்த கொடூரமான சில சம்பவங்கள் சுனாமி சுமித்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக நம்முடைய வங்கக்கடலில் ஏற்பட்ட பேரலை மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. தன் மண்ணையும் மக்களையும் காக்க போராடி இறுதிக்கட்டத்தில் பல லட்ச உயிர்களை காவு வாங்கியது பேரினவாதம், சிங்கள பேரின அரசு. பல புயல்களை நாம் இந்த மண்ணிலே கண்டோம், அதனுடைய கோர தாண்டவத்தை அறிந்தோம். ஆனால் திபெத் பீடபூமியில் நேபாள நாட்டில் பெரிய ஒரு கொடு துயரம் 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. பார்க்கவே பரிதாபமான காட்சி. எதையுமே நினைக்காம அப்பாவிகளா அதில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்க, அங்கே நின்றுட்டு இருக்கிறவங்க, அங்கே வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் 10 மீட்டர் என்பது 30 அடி. 30 அடிக்கு தண்ணியினுடைய வேகம், அதனுடைய சீற்றத்தின் காரணமாக இருக்கிறது பூரா அப்படியே பாலங்கீழமெல்லாம் பூரா தட்டி எடுத்துட்டு போயிடுது. நம்ம பகுதியிலிருந்தும் நிறைய பேர் அங்கே சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையெல்லாம் என்னவென்று தெரியவில்லை. ஒவ்வொன்றையும் பார்க்க இதயம் வேகமாக துடித்து கொண்டே இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லி வருத்தப்படலைங்க. இயற்கையினுடைய ஒரு கோர தாண்டவம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு சம்பவத்தையும் நேரடி படப்பிடிப்பு மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு. அதை தடுப்பதற்கும் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்கும் உண்டான முயற்சிகளில் நாம் ஈடுபடவில்லை என்றால் பேரழிவு நிகழும்போது அனைத்தும் அழிந்து இதே மாதிரி போயிருந்ததுன்னா நாம் இதுவரைக்கும் கண்ட கனவுகள், இதுவரைக்கும் மனித மூளை பல்வேறு காரணிகளை உருவாக்கி வைத்து அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போயிரு. ஆகையினால் இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த அனைத்து மனிதகுலம் அஞ்சலி செலுத்த வேண்டும். நான் நாதை ரவிராமச்சந்திரன், என் இதயபூர்வமான கண்ணீர் அஞ்சலி.